கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 4 என்று கோடிட்ட இடங்களை நிரப்புக. நான் உங்களுக்கு போதிக்கிற டேஷை கேளுங்க. கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற டேஷோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். வசனத்தோட ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். டேஷை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடி அழித்து போட்டார். பாகால் பேயோரை பின்பற்றினவர்களை டேஷின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறதே. பாகால் பேயோரின் நிமித்தம் செய்ததை உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் டேஷ் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு டேஷ் டேஷ் போதிப்பேன். கட்டளைகளையும் நியாயங்களையும் போதிப்பேன். டேஷ் உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். கட்டளைகளும் நியாயங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு டேஷ் போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? சமீபமாய் இருக்கிறது போல இவ்வளவு கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் டேஷ் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். உன் கண்கள் கண்ட காரியங்களை உன் டேஷை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நீங்கள் சேர்த்து வந்து டேஷில் நின்றீர்கள். மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். மலையில் வானத்தை அளவிய அக்கினி எரிய டேஷ் 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 சூழ்ந்தது. இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. டேஷ் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். அக்கினியின் நடுவில் இருந்து டேஷ் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டீர்கள். சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு டேஷையும் காணவில்லை, ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட டேஷ் கற்பனைகள் 10 கற்பனைகள். தம்முடைய உடன்படிக்கையை கர்த்தர் டேஷ் கற்பலகைகளில் எழுதினார்.
2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் டேஷ் போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். சுதந்தரித்துக் கொள்ளப் போகிற கர்த்தர் டேஷிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஓரேபிலே உங்கள் டேஷை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வானத்தின் சர்வ சேனைகள் டேஷ் டேஷ் டேஷ். சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள். எகிப்து என்னும் டேஷில் இருந்து புறப்பட பண்ணினார். இருப்பு காலவாயில் இருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் டேஷ் நிமித்தம் டேஷ் மேல் கோபம் கொண்டார். இஸ்ரவேலரின் நிமித்தம் மோசேயின் மேல் கோபம் கொண்டார். கர்த்தர் மோசே டேஷ் கடந்து போவதில்லை என்றார். யோர்தானை கடந்து போவதில்லை என்றார். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் டேஷ் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். மோசே பிரவேசிப்பதில்லை என்று. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான டேஷ் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். விக்கிரத்தையும். உன் தேவனாகிய கர்த்தர் டேஷ் அக்கினி, அவர் டேஷ் தேவன். அவர் பட்சிக்கிற அக்கினி, எரிச்சலுள்ள தேவன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் டேஷ் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் டேஷ் டேஷ் சாட்சி வைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். மரமும் கல்லுமான டேஷ் தேவர்களை சேவிப்பீர்கள். மனுஷர் கை வேலையாகிய தேவர்களை. உன் முழு மனது இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது டேஷ் அவரை கண்டடைவாய். டேஷ் நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானாள். கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி நீ டேஷ் பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். வியாகுலப்பட தொடர்ந்து பிடிக்கும். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த டேஷ் மறக்கவும் மாட்டார். உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை டேஷ் டேஷ் கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார்.
அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய டேஷை கேட்டாய். அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். அவர் டேஷ் தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய டேஷை உனக்கு காண்பித்தார். வானத்தில் இருந்து அக்கினியை. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய டேஷை தெரிந்து கொண்டார். பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். தமது மிகுந்த வல்லமையினால் டேஷை புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் டேஷ். கர்த்தரே தேவன். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய டேஷ் டேஷ் கை கொள்ள கடவாய் என்றான். கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். முற்பகையின்றி கை பிசகாய் பிறனை கொன்றவன் டேஷிலுள்ள ஒரு பட்டணத்தில் தப்பியோடி போய் பிழைத்திருக்க கடவன். அடைக்கல பட்டணங்களில் உள்ள வனாந்தரத்தில் உள்ள பேசேர் டேஷை சேர்ந்தது. ரூபனியரை சேர்ந்தது. கீலேயாத்தில் உள்ள ராமோத்தும் டேஷை சேர்ந்தது. காத்தியரை சேர்ந்தது. பாசானில் உள்ள டேஷ் மனாசேயரை சேர்ந்தது. கோலான் மனாசேயினரை சேர்ந்தது. 3 பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு இப்புறத்தில் டேஷில் ஏற்படுத்தினான். சூரியோதய திசையிலே ஏற்படுத்தினான். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்தது டேஷ். பிரமாணங்களை விதித்தது. சீகோனுடைய தேசத்தில் உள்ள டேஷுக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் சொன்னார். பெத்பேயோருக்கு எதிரான டேஷ் என்னும் சீயோன் மலை. எர்மோன் மலை. யோர்தானுக்கு இப்புறத்தில் டேஷ் திசையில் அஸ்தோத் பிஸ்கா உள்ளது. சூரியோதய திசையில் உள்ளது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.